திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் தமிழக வெற்றி கழக ரசிகர்களுக்கும் மொழி புரிதலுக்கும் மொழி அறிதலுக்கும் உள்ள வேறுபாடுகளை பாருங்க. நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டிவிக்கு எம்எல்ஏஸ்லாம் ஹிந்தியில பேசி ஒரு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க நன்றி சொல்லி. அதை கண்டிச்சு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி வந்ததே இல்லை. ஆனா டிவிக்கு வெற்றி பெற்ற உடனே பிஜேபியோட கொள்கை என்னவோ அதை இவங்க சொல்லாம நானும் பிஜேபியோட ஆள் தான், நீங்க உங்க மொழிய இங்க ஈஸியா செயல்படுத்தலாம் என்று செயல் வடிவமை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். அதுக்கு டிவிகே தம்பிகள் கமெண்ட் அவங்களுடைய மொழி பத்தின புரிதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நண்பர்களே, படிக்கிறேன் பாருங்க. அம்மா தாயே, ஒரு பொண்ணு 10 வகையான மொழியை கூட கத்துக்கலாம், அது அவங்களோட பாதுகாப்புக்காக. இது ஒரு அரசியலா சாமி? தமிழ்நாட்டு மக்கள் ஏன் தான் இப்படி யோசிக்கிறாங்களோ அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்றாங்க. அதுல ஒரு குறிப்பான நிறைய கமெண்ட் இப்படித்தான் வருது. எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கலாம், நாங்க மொழிக்கு எப்போதுமே எதிரிகள் கிடையாது, மொழி திணிப்பதான் நாங்க வேண்டாம்னு சொல்றோம், சரிங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஹிந்தியில பேசினா நம்ம மொழியை நாம பேசும்போதுதான் அந்த மொழி வளரும். அப்போ ஹிந்தியில பேசினா அந்த மொழி எப்படி வளரும்? மெல்ல சாகும். அதை இவங்க பிஜேபிக்கு எதிராக ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது இன்னொரு தம்பி என்ன பேசுறாருன்னு பாருங்க. கருணாநிதி அவர்களே ஒரு முறை கூறினார், உங்களுக்காக நினைவு கூறுகிறேன், தயாநிதி மாறனை எடுத்த உடனே மத்திய மந்திரியாக்கினார் என்று கேட்டதற்கு அவர் கூறிய பதில், அவருக்கு இந்தி தெரியும், அதனால்தான் ஆக்கினேன் என்று கூறினார். அது முடிந்து எத்தனை வருடம் ஆகிறது? இதிலிருந்து ஒன்று புரிகிறது, தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக வைத்திருக்க வேண்டும். இதுதான் திராவிட கட்சிகளின் கொள்கை. இப்படி சொல்லி திசை திருப்பது தான் இவங்க வேலையா இருக்குது. சரி, கலைஞர் அப்படி சொன்னதாவே இருக்கட்டுமே. அப்போ இவங்களோட மொழி கொள்கை என்ன? இங்க தமிழ் இருக்கணுமா ஹிந்தி இருக்கணுமா? தமிழ்ல பேசணுமா ஹிந்தியில பேசணுமா? முதல்ல அதுக்கு தெளிவுக்குவாங்க. இப்ப கலைஞருக்கு சொன்னதுக்கு வரலாம். எப்ப சொன்னாரு? ஆதாரங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. 1938 இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஹிந்தி வரக்கூடாது என்று பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் சும்மா பொய்யான ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை கலைஞர் மேலேயும் கலைஞர் குடும்பத்தின் மேலேயும் பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காங்க. சரி, அவர் அப்படி சொன்னார்ல, என்னைக்காவது தயாநிதி மாறன் ஹிந்தியில தமிழ்நாட்டுல பேட்டி கொடுத்துருக்கிறாரா? அதை கேட்டு சொல்லுங்க. அப்புறம் கனிமொழி அக்கா பேசினாங்கன்னு எல்லாம் கமெண்ட் எல்லாம் வருது. என்னைக்காவது தமிழ்நாட்டுல ஹிந்தியில பேசியிருக்காங்களா? சும்மா ஆதாரம் இல்லாத பொய் சொல்ற குற்றச்சாட்டுக்களை சொல்லக்கூடாது. இன்னொரு கமெண்ட், நான் 3 கமெண்ட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். இதுல இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறானுங்க, எக்கோ எந்த லாங்குவேஜ் பேசுறாங்கன்னு முக்கியம் இல்லை, என்ன பேசுறாங்கன்னு தான் முக்கியம். புரியுதுங்களா? எந்த லாங்குவேஜ் பேசுறாங்கன்னு முக்கியம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? எந்த லாங்குவேஜ் படிக்கிறன்றது முக்கியம் இல்லை, என்ன படிக்கிறன்றது தான் முக்கியம். அப்போ என்ன படிக்கிறன்றது முக்கியம் போது அப்ப நீ ஹிந்தியில என்ன வேணாலும் படிச்சுட்டு போலாம்ல. இவங்களோட மொழி புரிதல் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து, பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. இப்ப இந்த டிவிகே தம்பிகள் பேசினவங்க யாரும் நாங்க மும்மொழி கொள்கையை விட மாட்டோம், ஹிந்தி படிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ இங்க அனுமதிக்க மாட்டோம், நீங்க வீட்டுல என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, யாரும் கேட்க போறதில்ல. ஏன் கவர்மெண்ட் அண்ணா அறிஞர் அண்ணா முதல்ல முதல்வராக ஆன உடனே ஜெயமே வெல்லும் அப்படின்றத எடுத்துட்டு வாய்மையே வெல்லும் அப்படின்னு தமிழ்ல அரசு அலுவலகங்கள்ல வச்சாரு அறிஞர் அண்ணா. அப்புறம் அறிஞர் அண்ணா தான் முதல்ல நமஸ்காரம்னு தான் அந்த பார்ப்பன அடிவருடிகள் தமிழ்நாட்டுல பேசி பழக்கம். அது அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் வணக்கம் அப்படின்னு முதலாக அந்த வணக்கம்ன்ற பழக்கத்தை நாகரிகத்தை கொண்டுட்டு வந்தாரு. ஸ்ரீ அப்படிங்கறத மாத்தி திரு என்று திராவிட இயக்கம் தான் கொண்டுட்டு வந்தது. அதே போலதான் இந்த படங்கள்லாம், பழைய படங்கள்லாம் பார்த்தா சுவாமி, நாதா இந்த மாதிரி தான் இருக்கு. என்னைக்கு திராவிட இயக்கம் கலைத்துறைக்கு போனதோ திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் தான் கலைஞர் அண்ணாவுக்கு பிறகு தான் திரைத்துறையில கூட தூய தமிழ் உள்ள வந்தது. ஏன் கலைஞர் திருவள்ளுவர் பஸ்லாம் திருவள்ளுவர் குரல் தமிழ்ல வச்சிருக்காரு? தமிழ் வளரணும், திருக்குறள் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு திட்டங்களும் இந்த மாதிரி தமிழ்லயே பேர் வச்சிட்டு இருக்காங்க.
குழந்தைங்களுக்குலாம் இன்னமும் எங்க தலைவர்கள் திருமணத்துக்கு போகும்போது தமிழ் பெயர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க. எங்கேயாவது யாராவது தமிழ்ல பெயர் வச்சிருந்தாங்கனாக்கா அவங்க திராவிட குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படி ஒரு பாரம்பரியத்தை நம்ம இப்ப உருவாக்கி இங்க வச்சிருக்கோம். அத கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம என்ன பேசுறாங்கன்றது முக்கியம் இல்லை, எந்த மொழியில பேசுறாங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன பேசுறாங்கன்றது முக்கியம்ட்டு இந்த தம்பிங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மொழினா எதுக்காக? ஒரு மொழியை அழிச்சா ஒரு இனத்தை அழிப்பதற்கு சமம். அந்த மொழியை கொண்டுதான், நம்ம தாய்மொழி கொண்டுதான் சிந்திக்கிறோம். அந்த தாய்மொழி வளரணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாம, இதுதான் நம்ம திராவிட இயக்க தொண்டர்களும் டிவிக்கு இந்த திரை கவர்ச்சியால வந்த கொள்கையற்ற இந்த ரசிக மனப்பான்மைக்கும் உள்ள வேறுபாடு. அதனாலதான் அவங்க இந்திய ரொம்ப எளிதில் எடுத்துட்டு போறாங்க. இந்தி திணிப்பு என்பது நமக்கு உயிரை கொடுத்தாலும் தடுப்போம். மொழி, தமிழ் மொழி என்பது நமக்கு வாழ்வாதாரம், நம்மளுடைய உயிர் நாடி. தமிழ் மொழியை காப்பாற்றியே தீர்வோம்னு நம்ம இருக்கோம். நன்றி நண்பர்களே.